Hey guys, welcome to our channel NARSAT 7 nursing vacancy தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேகன்சி, எக்ஸாம் அப்ளிகேஷன், டேட், ஃபீ, எலிஜிபிலிட்டி. ஸோ அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நியூ எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆர் நர்சிங் எக்ஸாம்ஸ். ஸோ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா you no need any experience, and if you are a diploma candidate you need 2 years of experience with minimum 50 bedded hospital. So next on the age limit. So age limit வந்து 18 to 30 minimal இருக்கணும், and age relaxation for some categories. And again for application fee, general and OBC candidate வந்து 3000 rupees, and SC ST EWS candidate வந்து 2500, and person with disabilities exempted. So வந்து first exam வந்து 15th September Sunday, and second stage of exam வந்து 14th October, that is Friday. And next வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இருக்கும் அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ we have 15 hospitals throughout the India. So AIIMS Bathinda, AIIMS Bhubaneswar, AIIMS Bilashpur, AIIMS Diogar, AIIMS Gorakhpur, AIIMS Guwahati, AIIMS Jodhpur, AIIMS Kalyani, AIIMS Mangalagiri, that is Andhra, and AIIMS Nagpur, AIIMS New Delhi, AIIMS Patna, AIIMS Raribarli, AIIMS Rishikesh, AIIMS Vijaypur, that's Jammu. So next one ஒரு important topic இந்த வீடியோவில். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். ஸோ ஸ்டேஜ் 1 prelims, ஸ்டேஜ் 2 மெயின்ஸ். ஸோ ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா we have 100 MCQ questions. அதில் வந்துட்டு 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க, 5 sections. ஸோ 20 question per section, and each section has 18 minutes. ஓகேங்களா? ஸோ aptitude plus knowledge we have 20 questions, and MCQ we have 80 questions, that is only related to nursing course. ஸோ இதில் வந்து என்ன ஒரு டைம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஈச் செக்ஷன் ஹேஸ் 18 minutes. ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 18 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 18 minutes முடிஞ்சிருச்சுன்னா யூ கேனாட் கோ பேக் டு தட் ஆன்சர்ட் செக்ஷன். ஸோ அந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ யூ கேனாட் ரிவ்யூ ஆர் யூ கேனாட் ஆன்சர் தி ஸ்கிப்டு கொஸ்டின் அட் லாஸ்ட் மினிட். ஸோ நீங்கள் அந்த 18 minutesலேயே அந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஸ்கிப்டு கொஸ்டினும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஆர் யூ ஹேவ் டு, இஃப் யூ வாண்ட் டு ரிவ்யூ சம் கொஸ்டின், யூ ஹேவ் டு ரிவ்யூ அண்ட் தட் பர்டிகுலர் 18 minutes only. ஸோ வி ஹேவ் 20 questions. ஸோ அதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஆக்சுவலாக. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 as usual. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 19 minutesல your exam will be closed for sure. And the 9th point, if you see, you will not be allowed to view or answer any question section rather than the currently active or visible part. Hence attempts all possible question during the given time period, including review of skipped question or question marked for review. ஸோ நீங்கள் அந்த 18 minutesல ஒரு செக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். யூ கேனாட் மார்க் இட் ஃபார் லாஸ்ட்டில் வந்து எழுதிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. யூ கேனாட் ரிவ்யூ ஆல்சோ. ஸோ 18 minutesல யூ ஹேவ் டு கம்ப்ளீட் தி பர்டிகுலர் பார்ட். ஸோ அதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக அந்த டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் ஸ்டேஜ் 2. ஸோ 180 minutes கொடுத்துட்றாங்க, 160 questions இருக்குது MCQ, அண்ட் இதுலேயும் செக்ஷன் வைஸ் தான் வருது. 40 question ஈச் செக்ஷன், and each section has 45 minutes. So negative marking வந்து 1/3. ஸோ அங்கே என்ன நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன ரூல் இருந்துச்சோ செக்ஷனுக்கு, அதே ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. 40 question 45 minutes, அண்ட் அந்த 45 minutesக்குள்ள அந்த 40 question நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும், அண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கணும், ஸ்கிப்டு கொஸ்டினை போய் விசிட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 45 minutesல அந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் செக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒரே ரூல் தான், செக்ஷன் வைஸ் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸாம் பேட்டர்ன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். அண்ட் 19th பாயிண்ட் வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் லிங்க் வெப்சைட், இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நர்சிங் ரிலேட்டட் சிலபஸ் தான் ஃபுல்லாக. ஸோ only 20 questions we are getting from general knowledge and aptitude. So prepare well. So I hope this video helps you guys. So all the best for your AIIMS exam. And this before we have Zipmer also, so try hard. Thanks.